சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல என்ன சொல்றாங்கன்னா, மறுஅடகு வச்சு கோல்ட்ல வந்து பணம் சம்பாதிக்க முடியும். பட் நான் கண்டிப்பா ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு தான் சொல்வேன். அதாவது தன் சக்திக்கு தகுந்த மாதிரி வேலை செஞ்சவன் தான் எப்பவுமே நிம்மதியா இருந்திருக்காங்க. தன் சக்திக்கு மேல யார் வேலை பண்ணாங்களோ அவனுக்கு அவ நிம்மதி, பிரச்சனைகள், தொல்லைகள் வந்துனே தான் இருக்கும். அதாவது உங்ககிட்ட உங்க தகுதிக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, நீங்க அதை நகை வாங்கி உள்ள வச்சுக்கோங்க. அந்த நகை 1 லட்சம் நாளைக்கு அது விலை ஏறி 2 லட்சமோ 3 லட்சம் ஆனா உங்களுக்கு அந்த லாபம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இதே அந்த 1 லட்சம் நகை ஒரு காரணத்துக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் நகை விலை உடஞ்சு போச்சு, பாதி விலை ஆயிடுச்சு, 50,000 ஆயிடுச்சுனால உங்களுக்கு சக்தி இருக்கு. ஏன்னா 50,000 தான் உங்களுக்கு லாஸ். சோ நீங்க தாங்க முடியும். இதை விட்டுட்டு நீங்க 1 லட்ச ரூபாய் நகையை எடுத்துட்டு போய் மறு அடகு வச்சு அதுல இருந்து 75,000 வர பணத்துக்கு ஒரு நகையை வாங்கி அதை மறுகடுக்கு அடைச்சு திருப்பி அதுக்கு ஒரு 50,000 நகை வாங்கி இந்த மாதிரி 3 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி விலையை சப்போஸ் உடஞ்சி போச்சுன்னா உங்க பணமே காணாம போய் நீங்க 1 லட்சமும் போய் பூஜ்யத்துக்கு உட்காந்துருவீங்க. சோ இந்த மாதிரி தேவையில்லாத தப்புகளை பண்ணி பேராசை பெருநஷ்டம் தான் எப்பவுமே சொல்வேன். உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்க வேலை செஞ்சீங்கன்னா சிறுவா நீங்க கண்டிப்பா பணத்தை சம்பாதிச்சுக்கலாம், சேஃபாவும் இருக்கலாம். உங்க ஃபியூச்சரும் உங்களுக்கு எந்த அஃபெக்டும் இல்லாம எந்த பிரச்சனை இல்லாம போகும். தேங்க்யூ சோ மச். என்னோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கோல்ட் 1990 எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.